ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப சிம்பிளான மசாலா எக் பிரெட் டோஸ்ட் அதான் பார்க்க போறோம். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காவோ இல்ல டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணா நீங்க இதை வந்துட்டு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி, ஒரு ஸ்பைசியா சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்படி டிலே பண்ணாம இந்த செம டேஸ்டியான ஈஸியான ஒரு எக் பிரெட் மசாலா டோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 3 முட்டையை உடச்சு ஊற்றி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து உங்களுக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்ல ஒரு மசாலா வாசனையோட இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பைஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, ஸ்பைசியா வேணுமா இல்ல கொஞ்சம் கம்மியா வேணுமாங்கிறது பார்த்து நீங்க சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு தவா அடுப்புல வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். பட்டரை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம இந்த முட்டை கலவையில நல்லா டிப் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ண பிரெட்டை தோசை கல் மேல நம்ம வச்சிடலாம். பிரெட்டுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த முட்டை கலவையை அப்ளை பண்ணி விட்டுருங்க மேல. இது மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா டோஸ்ட் ஆகட்டும். சைட்லயும் இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இன்னொரு சைடு டர்ன் பண்ணலாம். நம்ம 2 சைடும் நல்ல கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடுக்கும் நம்ம கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு எக் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது கூட சர்வ் பண்றதுக்கு நீங்க டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.